வணக்கம். திரு கவ் ஃபார்மிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 4 மாடுகள் விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. 3 மாடு சினை மாடு, 1 மாடு கண்டு போட்ட மாடு. இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து கிடேரி. இது 9 மாத சினையாக இருக்குது. இன்னும் கண்டு போடுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆயிரும். பாருங்கள், நல்ல அடக்கமான மாடு, தலையீத்து தான். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா தலையீத்து கிடேரி தான். இது வந்து காளைக்கு போட்டு ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி தான் ஆகுது. இன்னும் கண்டு போட ரொம்ப நாள் ஆகும். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இந்த மாட்டோட விற்பனை விலை பற்றி தெரியலை, ஏன்னா மாட்டோட உரிமையாளர் நாங்கள் போகும்போது இல்லை, அதனால் அவங்கள்ட்ட கேட்க முடியல. மாடு மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம். இது ரெண்டுமே விற்பனையாக இருக்குது. நல்ல அடக்கமான மாடு. இது மாடு எப்படின்னா ஒரு 6-5 பால் கறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குது. அதுக்கு மேலே கறக்குதான்னு தெரியலை, அவங்க உரிமையாளர்கிட்ட கேட்டால் தெரியும். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், அந்த மாடு வேணால் கேட்டு பார்ப்போம். இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு வெயிட்டான மாடு, 3வது ஈத்து மாடு. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டரு பால் கறக்கக்கூடிய மாடு. மடு எல்லாம் செக் பண்ணிட்டோம். காம்பு எல்லாம் நல்லா இருக்குது. காம்பு நல்ல பெரிய காம்பு, நல்ல பால் நல்லா சுரக்கக்கூடிய மாடு. பார்த்திங்கன்னா மாடு வந்து இன்னும் கண்டு போட இன்னும் எப்படி ஒரு 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே பார்த்திங்கன்னா மடு நல்லா செட்டு நல்லா இருக்குது, நல்லா பை நல்லா இறங்கியிருக்கு. இன்னும் 10 நாள் கழிச்சுன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாகிடும். அதனால் தாராளமாக இதில் ஒரு 15 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லியிருக்கோம். எல்லாம் பார்த்து செக் பண்ணது. இது வந்து ஒரு வியாபாரிக்கிட்ட கிடக்கு, ஒரு தரகர் வியாபாரி, அவர் வாங்கி போட்டிருக்காரு. அதனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. 55,000 சொல்லியிருக்காங்க. வேணும்னா சொல்லுங்கள், கொஞ்சம் முன் அனுசரித்து ஒரு 50 ரூபாய்க்கு உள்ளே வேணால் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குவோம். நல்ல பல்லுன்னா நல்லா இருக்குது, பிடிச்சி பார்த்தாச்சு. இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடு. இந்த மாடு தலையீத்து மாடு. கண்டு போட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 வாரம் ஆச்சு. பார்த்திங்கன்னா பால் வந்து காலையில் 5, சாயங்காலம் 4 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சீம்பால் முறிஞ்சு இப்போ 2 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் பால் போக ஏறும். அதனால் ஒன்றும் இல்லை. மாடு நல்ல மாடு, அடக்கமான மாடு, மடி செட்டு நல்லா இருக்குது. இது கண்டு வந்து காலங்கண்டு போட்டிருக்கு. இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, காம்பு வந்து சின்ன காம்பு, உண்ணி காம்புன்னு சொல்லுவாங்க. காம்பு வந்து சின்னதாக இருக்குது. மற்ற மாட்டில் வந்து ஒரு டைம் இழுக்கிற பால் வந்து இந்த மாடுவில் வந்து 2 டைம் இழுக்கிற மாதிரி வரும். அது ஒன்று தான் கம்ப்ளைண்ட்டு. மாட்டோட விலை பார்த்திங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் 45 ரூபாய்க்கு கீழே வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். மடு நல்லா இருக்குது. இன்னும் பால் இன்னும் அந்த சொரம்னா வற்றலை. இன்னொரு 1 வாரம் ஆயிடுச்சுன்னா சொரம்லாம் வற்றி நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடு எதுவும் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.